கொஞ்சம் காலையில இன்ஸ்டியூட்ல அவசரமா வேலை இருந்தது, அதனால பண்ண முடியல. சாரி. இதை நீங்க ரெக்கார்டிங் கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு நாளைக்கு நான் டிக்டேஷன் கொடுப்பேன். டிக்டேஷன் வந்து உங்களுக்கு நாளைக்கு இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஹோம்ஒர்க் வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஹோம்ஒர்க் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா, அத்தியாயம் 7. அத்தியாயம் 7ங்கிறதுல என்ன இருக்கும்னா சுருக்கம். சுருக்கத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபேன் ஆஃப் பண்ணுங்கம்மா. ஓகேம்மா. அத்தியாயம் 7. அத்தியாயம் 7ல சுருக்கம். சுருக்கம்ங்கிறது என்னது அப்படின்னா, நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? தனிக்குறி சொல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு படிச்சிருக்கீங்க. சரியா? தனிக்குறி சொல்னா என்ன சொல்றேன்? அடிக்கடி நம்ம வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தனிக்குறி சொல்னு ஒரு சிம்பிள் மாதிரி வச்சு நம்ம படிச்சிருக்கோம் அப்பொழுது எப்பொழுது. அதே இதுலதான் சுருக்கமும் உங்களுக்கு வரும். அடிக்கடி வர்ற வார்த்தைய நம்ம வந்து கையையே எடுக்காம சுலபமாவும் தெளிவாவும் கன்வீனியன்டாவும் சீக்கிரம் எழுதுற மாதிரி இந்த சுருக்கமும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன செய்யணும்னா தனிக்குறி சொல் மாதிரி என்ன செய்யணும்? மெமரி பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் மெமரி பண்ணணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த பேஜ் நம்பர் 33ல உங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்கும். கட்சி பிரதி கட்சி அப்படின்னு சொல்லி இருக்கும். கட்சி பிரதி கட்சியில இருந்து நீங்க வந்து அப்படியே வந்தீங்கன்னா படிப்படியாக அவ்வாறு அடிக்கடி அதை தவிர அதுவரை அப்பொழுதாவது இது எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணிடணும். சுருக்கம்ங்கிறது உங்களுக்கு லெசன் கிடையாதுமா. தனிக்குறி சொல் மாதிரி மனப்பாடம் பண்ணிடணும். அது அப்படியே பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்து பேஜ் நம்பர் 33ல கட்சி பிரதி கட்சியில இருந்து அப்பொழுதாவது இது வந்து எத்தனை டைம் எழுதணும் அப்படின்னா 8 லைன்ஸ் எழுதணும். நல்லா மனப்பாடம் பண்ணணும். இது வந்து மனப்பாடம் பண்ணக்கூடிய சாப்டர். தனிக்குறி சொல்லு மாதிரி பவல்ஸ் வைக்க மாட்டோம். நம்ம ஈஸியா ஸ்பீடா எழுதுறதுக்காக நம்ம படிக்கிறத அந்த சுருக்கம். அடுத்து வந்து என்ன பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 34ல அல்லவென்று இல்லை என்று அதுல இருந்து இருக்கின்றன என்ற அந்த முனையை எழுதிருங்க. அடுத்து சுருக்கங்கள்னு சொல்லி ஒரு டாபிக்கே கொடுத்துருக்காங்க. அதாவது அப்படின்னு ஆரம்பிச்சு அடுத்த பேஜ் நம்பர் 35ல ஐயம் இல்லை அப்படிங்கிற ஸ்ட்ரோக் வர இருக்கு. ஓகேவாமா? இது வந்து 5 லைன்ஸ் எழுதுனாலும் எழுதலாம். 8 லைன்ஸ் எழுதுனா மனப்பாடம் ஆயிரும். அதனால பாத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு இவ்வளவு எழுதவே உங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கும். இதை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இது வந்து லெசன்ஸ் கிடையாது. ஓகேவாமா? சுருக்கம் இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன். சுருக்கம்ங்கிறது தனிக்குறிச்சொல் மாதிரி நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நம்ம ஸ்பீடா எழுதுறதுக்காக இந்த சுருக்கம் தனிக்குறிச்சொல் எல்லாம் வச்சிருக்காங்க. தனிக்குறி சொல்லுங்கிறது ஒவ்வொரு லெசன் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இந்த சுருக்கம்ங்கிறது ஒரு அத்தியாயமாவே கொடுத்திருக்காங்க. அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தைகளை அதை வந்து நம்ம ஃபுல்லா மனப்பாடம் பண்ணணும். தனிக்குறி சொல் மாதிரி. இதுதான் உங்களுக்கு என்னன்னா நாளைக்குள்ள ஹோம்ஒர்க் எழுதிட்டு படிச்சுட்டு வந்துருங்க. நாளைக்கு டிக்டேஷன் எக்ஸாம் இருக்கும். ஓகேவாமா? ஓகேமா. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். நீங்க டவுட்ஸ் எல்லாமே இருந்தா இண்டிவிஜுவலா கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூமா.